தம்பிங்களா, நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு ஆந்த்ரப்ரனர் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, எந்த இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணுறது, பார்ட் டைமாக பண்ணுறதா, ஃபுல் டைமாக பண்ணுறதா, எது வந்துட்டு ஒரு விஷன் பார்த்தா ஃப்யூச்சரில் டெவலப் ஆகிற இண்டஸ்ட்ரி, எப்படி என் ட்ரீமை வந்து ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் இருக்கீங்களா? இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? அவ்வளோதான் தம்பிங்களா. நான் வந்து ஒரு குடும்பஸ்தனாக இருக்கேன், குடும்ப ஸ்திரியாக இருக்கேன், ஃபேமிலி உமனாக இருக்கேன், ஃபேமிலி மென்னாக இருக்கேன். எனக்கு வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் வரவு செலவு எழுதி பார்க்கும்போது அதில் வந்து துண்டு விழுவுது, பெட்ஷீட் விழுவுது, கர்ச்சீஃப் விழுவுது. அதாவது ஒரு 5000 ஷார்ட்டேஜு, ஒரு 20,000 ஷார்ட்டேஜு, லட்சக்கணக்கில் ஷார்ட்டேஜ் ஆகுது. இப்படி வந்து நம்ம லைஃப்பில் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருப்போம். ஆனால் நம்ம பிஸியாக இருப்போம் மீன்ஸ் வந்து நம்ம ஏதோ ஒரு வேலையில் போய் சேர்ந்துருப்போம், காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், ட்ராவல் பண்ணுவோம், வந்து சாப்பிட்டு தூங்குறதுக்கே டைம் இருக்காது, இருக்கிற வேலையெல்லாம் வேறு செய்ய வேண்டியிருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்குது என் லைஃபு. நான் எப்படி வந்து அந்த பட்ஜெட்டை வந்து மேட்ச் பண்ணுறது? இதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா ஏதாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்கிற டைம் ஒரு பார்ட் டைமாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் 1 ஹவர், சாயங்காலம் 1 ஹவர், அல்லது காலையில் ஒரு 2 ஹவர், ஈவினிங் ஒரு 2 ஹவர், அல்லது வீக்லி 2 டேஸ், சாட்டர்டே சண்டே, இந்த மாதிரி எனக்கு இருக்கிற டைம் வச்சு நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமா, ஏதாவது ஏர்ன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். உலகத்தில் அந்த மாதிரி நிறையா வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தேடணும், யூனிவர்ஸுக்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு தகவல் கொடுக்கணும். மேபி இந்த வீடியோ கூட அதுக்கான தகவலாக இருக்கலாம். என்ன தகவல் கொடுக்கணுன்னா, நான் உழைக்க தயாராக இருக்கேன், சொல்கிறத கேட்க தயாராக இருக்கேன், கற்றுக்க தயாராக இருக்கேன், டைம் வந்து எங்கிட்ட இருக்கிற டைமை சின்சியராக நான் கொடுப்பேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு 5000 சம்பாதிக்கணும், 10,000 சம்பாதிக்கணும், 20,000 சம்பாதிக்கணுன்னா நீங்கள் யூனிவர்ஸுக்கு தகவல் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அது வந்து அது சம்மந்தமான தகவல்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம். இந்த வீடியோவில் வர மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா எங்கேயாவது நீங்கள் கேட்குறது, இந்த மாதிரிலாம் வந்து வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து காண்டாக்ட் பண்ணணும், கூப்பிட்டு பேசணும். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து உங்கள்கிட்ட இனி வரும் காலங்களில் இந்த ரெஃபரல் மார்க்கெட்டிங் ஸ்பீட் எடுக்கும். ஏன் அப்படின்னா, மக்கள் வந்து இன்றைக்கெல்லாம் மனநிலை எப்படி இருக்குது, பர்டிகுலர்லி ஜென்சி ஆகட்டும், எல்லாம் எப்படி இருக்குன்னா, நான் கம்மி டைம் தான் வேலை செய்வேன், எனக்கு ஓரளவுக்கு வருமானம் வேணும், பேரலாக நான் லைஃபை என்ஜாய் பண்ணணும், எனக்கு இருக்கிற என்டர்டெயின்மெண்ட்டு, எனக்கு பிடிச்ச விளையாட்டு போட்டிகள், எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறது, இது மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணணும். ஆனால் பணமும் சம்பாதிக்கணும். இப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, பிஸ்னஸ் ஆகட்டும் மற்ற விஷயங்கள் எல்லாமே அதை அலைன் பண்ணி தான் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நான் பேசுகிறது எப்படின்னா, நீங்கள் வீட்டில் இருந்து கூட பண்ணலாம் ரெஃபரல் மார்க்கெட்டிங், அல்லது நீங்கள் காலையில் சாயங்காலம் உங்கள் நியர்பை ஏரியாவில் டைம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை ரெஃபரல் மார்க்கெட்டிங் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அதுக்கு நீங்கள் பேசிக்கான உழைப்பு கொஞ்சம் போட்டு ஒரு கன்சூமர் பேஸ் க்ரியேட் பண்ணி அதிலிருந்து நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ யூனிவர்ஸு நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. எங்களை மாதிரி பீப்புள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வந்து உங்களை வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ண வைக்கிறதுக்கு நாங்களும் சின்சியராக நிறைய பேரை தேடிட்டு தான் இருக்கிறோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தால் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணுறது ரைட் ஆப்ஷன். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, நிறைய பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு பார்ட் டைமுக்கு செட் ஆகாது, ஆனால் எங்கள் பிஸ்னஸ் பார்ட் டைமுக்கு செட் ஆகும். ஏன்னா எங்களை எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாங்கள் பார்ட் டைமாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்படின்னு லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க மைண்டில் என்ன வரும், டெய்லர் கடை பண்ணுவோம், பார்லர் பண்ணுவோம், ஒரு மளிகை கடை வீட்டுக்கு பக்கத்தில் போட்டு பண்ணுவோம், இப்படிலாம் வந்துட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏரியாவில் அவங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் மேட்ரு என்ன அப்படின்னா, ஹெவி காம்படிஷன். எல்லா லேடிஸும் அதான் ட்ரை பண்ணுவாங்க. மேபி இன்றைக்கி ட்ரெண்டு வந்துட்டு ஏதாவது புது புது பிஸ்னஸ் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நான் சொல்கிறது வந்து நீங்கள் யூஸ்வலாக இருக்கிற விஷயங்களில் நீங்கள் போனீங்கன்னா ஹெவி காம்படிஷன்,
நிறையா ஃபெயிலியர்ஸ், நிறையா லாஸஸ் அங்கே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே பணம் இன்வெஸ்ட் பண்ணணும், டைம் நிறையா இன்வெஸ்ட் பண்ணணும். பை நேச்சராக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், மளிகை கடை பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போக முடியாது. யாரோ ஒருத்தர் அங்கே நின்று பதில் சொல்லி ஆகணும், பொருள் கொடுத்தாகணும். டெய்லர் கடை உங்களை விடவே மாட்டாங்க, போட்டு உட்காந்து தைச்சியாக இருக்கணும். முதுகு வலி, எங்கிட்ட நிறையா கஸ்டமர் வராங்க ஹெல்த் ப்ராப்ளத்தில், வெரிகோஸ் வெயின் கம்ப்ளைண்ட்டு, இந்த மாதிரிலாம் நிறையா வராங்க. அப்புறம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி டைம் இந்த மாதிரி டைம்லாம் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. பரவாயில்ல, நம்ம ஃபேமிலிக்காக பண்ணுறோம், நான் எந்த பிஸ்னஸையும் குறை சொல்லலை. ஆனால் அதை விட பெட்டர் ஆப்ஷன் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை சூஸ் பண்ணு. ஸோ டெய்லர் கடையில் இந்த மாதிரி ஹெல்த் பாதிக்குது, இதை பார்க்குற நிறைய டெய்லருங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்லரில் என்னென்னா, அதில் வந்து நிறையா நீங்கள் அப்ஸ்கில் பண்ண வேண்டியிருக்கு, அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் நிறையா ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணுறாங்க எங்கேயாவதுன்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணணும், நைட்டெல்லாம் போய் ஒர்க் பண்ணணும். அதுக்கு தகுந்த பேமெண்ட் கிடைக்கிது, எல்லாம் கரெக்டு, சாக்ரிஃபைஸ் இல்லாமல் பிஸ்னஸ் இல்லை. ஆனால் ஹெவி காம்படிஷன் இருக்குது. இது எல்லாமே நிறைய பேர் பண்ணுற பிஸ்னஸஸ். உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஒரு 1000 குடும்பம் இருக்குது, நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மளிகை கடை 100 இருக்கும், பார்லர் நிறையா இருக்கும், அதுக்கப்புறம் டெய்லரு நிறைய பேர் இருப்பாங்க.